ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் க்ரோமில் போய் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா டிஎன்பிடிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் புது மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்டு காட்டும். அதில் யாரை நீங்கள் ஃபேமிலி ஹெட்டாக கொடுக்க விரும்புகிறீங்களோ அவங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஹஸ்பண்ட் நேம் போடலாம், ஒய்ஃப் நேம் போடலாம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே டைப் பண்ணணும். இந்த சைடு தமிழில் டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடு தமிழில் டைப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே ஹஸ்பண்ட் நேம்னு இருக்கும். அந்த இடத்துல ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருங்க. தேர்ட் ஒன் அட்ரஸ் லைன் 1 அப்படின்னு இருக்கும். அதில் அவங்க கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்காங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அட்ரஸ் லைன் 2ன்னு இருக்கும். அதில் கொடுக்க தேவையில்லை. அட்ரஸ் லைன் 3 அப்படின்னு இருக்கும். அதுலேயும் கொடுக்க தேவையில்லை. அவங்க ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. அது மட்டுமே போதுமானது. நீங்கள் நியூ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேஸ் பில் தேவை. கரண்ட் மந்தோட கேஸ் பில் வேணும். கேஸ் பில் இருந்தால் மட்டும்தான் நியூ ரேஷன் கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நேம், அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மாவட்டம் இருக்கும். மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. மண்டலம், வட்டம் இருக்கும். நீங்கள் எந்த வட்டமோ அந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமத்தில் நீங்கள் என்ன கிராமமோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வட்டம் கொடுக்குறீங்களோ அதில் இருக்கிற கிராமம் சைடில் காட்டும். அதில் நீங்கள் என்ன கிராமமோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பின்கோடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கைபேசி எண் கேட்டிருப்பாங்க. அதில் கைபேசி எண் கொடுத்துருங்க. நீங்கள் கையில் எந்த கைபேசி எண் வச்சுருக்கீங்களோ அந்த கைபேசி எண் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப தலைவரோட, அதாவது மனைவியோட ஃபோட்டோ அவங்க கொடுத்துருக்க கேபி 5 MBக்குள்ளே நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு பதிவேற்றம் அப்படின்ற இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. கைபேசி எண் கொடுங்க. என்ன கைபேசி எண் இப்போ கரண்ட்டாக அவங்க கையில் வச்சுருக்காங்களோ அந்த கைபேசி எண் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த நம்பருக்கு தான் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண உடனே மெசேஜ் வரும். அந்த ஸ்மார்ட் கார்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மொபைல் நம்பருக்கு குறுஞ்செய்தி மூலியமாக அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டை கையில் எந்த மொபைல் வச்சுருக்கீங்களோ, எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம குடும்ப தலைவர் விவரம் சேர்க்கணும். குடும்ப தலைவர் யார் இங்கே? இப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ 5 MBக்கு ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு குடும்ப தலைவர் உறுப்பினரை சேர்க்க ஃபஸ்ட்டு அட்டை தேர்வு செஞ்சுக்கிறணும். அட்டை அரிசி அட்டையா என்ன அட்டைன்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறணும். ரைஸ் கார்டுனா ரைஸ் கார்டு கொடுத்துக்கணும். சுகர் கார்டுனா சுகர் கார்டு கொடுத்துக்கணும். குடியிருப்பு சான்று, நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் குடியிருப்பு சான்று அப்படின்ற இடத்துல நுகர்வோர் எரிவாயு அட்டை, நுகர்வோர் அட்டை, அந்த அட்டையை கொடுத்துக்கணும். பக்கத்தில் உறுப்பினரை சேர்க்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜெயசக்தி
தலைவர் யாரோ அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து அவங்களோட பிறந்த தேதி, அவங்களோட பாலினம், தேசிய இனம் அப்படின்ற இடத்துல இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உறவு முறை அந்த இடத்துல வந்து ஃபேமிலி ஹெட்டு, குடும்பத் தலைவர் அதுவே காட்டும். நெக்ஸ்ட்டு மாத வருமானம் அப்படின்ற இடத்துல மேக்ஸிமம் வந்து குடும்ப தலைவி வந்து ஹவுஸ் ஹோல்டாக தான் இருப்பாங்க. ஸோ அங்கே எதுவுமே கொடுக்க வேணாம். வாக்காளர் அட்டை எண் மாற்றுத்திறனாளின்னு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. மற்ற ஆவணம் அப்படின்ற இடத்துல ஆதார் கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அங்கே வந்து நீங்கள் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு வந்து அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம். ஆதார் நம்பர் 4 டிஜிட்டாக 3 டைம்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 4 டிஜிட், அதுக்கப்புறம் 4 டிஜிட், அதுக்கப்புறம் 4 டிஜிட். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு க்ரீன் கலரில் காட்டுது இல்லையா, அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மெம்பரோட எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிக்கிறோம். இதே மாதிரியே 1 பை 1 இந்த ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்றத நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்றது வந்து வரிசையாக நீங்கள் கொடுக்க ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸாக வந்து சேவ் ஆயிரும். இப்படியே ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்த பின்னாடி கீழே வந்து சிலிண்டர் விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை சிலிண்டர் இருக்குது, சிலிண்டர் கம்பெனி நேம் என்ன, உங்களோட கன்சியூமர் நம்பர் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். நீங்கள் இதில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து ஓகே ஆகும். அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்பே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருங்க. நேம் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிற மெம்பர் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. மற்ற ஆவணங்கள் அப்படின்ற இடத்துல ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆதார் எண் அப்படின்ற இடத்துல ஆதார் நம்பர் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உறுப்பினர் விவரம் வந்து நம்ம
சேவ் பண்ணியாச்சு. அடுத்து உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் வந்து அவங்க ஹஸ்பண்டோட நேமு, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உறவுமுறை அப்படின்ற இடத்துல கணவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். தொழில் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல பப்ளிக் கொடுக்கணும். மாத வருமானம் 6000 கொடுத்துருங்க. அப்போ தான் ஆண்டு வருமானம் 72,000 வரும். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாலினம் அப்படின்ற இடத்துல வந்து ஆண் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேசிய இனம் இந்தியன். உறவு முறை வந்து கணவர், ஹஸ்பண்ட் கணவர். தொழில் வந்து பப்ளிக் கொடுத்துக்கோங்க. மாத வருமானம் 6000 கொடுத்துக்கோங்க. மற்ற ஆவணங்கள் அப்படின்ற இடத்துல ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பதிவேற்றம் கொடுங்க. பதிவேற்றம் கொடுத்துட்டு விவரங்களை சேமி. உறுப்பினர் விவரம் சேமி கொடுத்தீங்கன்னா மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அவங்களோட குழந்தைகள் விவரம் வந்து கொடுங்க. குழந்தையோட ஏஜ் வந்து 3 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. உறவு முறையில் வந்து சன் மகன் கொடுத்துக்கோங்க.
தொழில்லாம் தேவையில்லை. ஆதார் அட்டை கொடுத்து ஆதார் அட்டையை அப்லோட் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மேலே திருத்த அப்படின்னு இருக்கும். அதில் போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். நேமு, தமிழ் இங்கிலீஷில், பிறந்த தேதி, பாலினம், தேசிய இனம், உறவுமுறை, தொழில் வந்து கொடுக்க தேவையில்லை. மற்ற ஆவணங்கள் ஆதார் அட்டை கொடுக்கணும். பதிவேற்றம் அப்படின்ற இடத்துல வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு பதிவேற்றம்னு கொடுத்தா அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் எண் கொடுக்கணும். இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. அட்டை தேர்வு அப்படின்ட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு சுகர் கார்டு வேணுமா, ரைஸ் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் ரைஸ் கார்டு தானே செலக்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்டாஃபு இவங்க அவங்களுக்குலாம் வந்து ரைஸ் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து சுகர் கார்டு மட்டும்தான் இருக்கும். குடியிருப்பு சான்று அப்படின்ற இருக்கிற இடத்துல எரிவாயு நுகர்வோர் அட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வச்சா மட்டும்தான் நியூ ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. மற்ற எது வச்சாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் எரிவாயு நுகர்வோர் அட்டை, அதாவது கேஸ் பாஸ்புக்கு, கேஸ் கனெக்ஷனோட பாஸ்புக்கு, அப்படி இல்லாட்டி கேஸ் வாங்கின அந்த பில்லு, அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே இருக்க சூஸ் ஃபைலை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்லோட் ஆயிரும். உறுப்பினர் விவரம்லாம் ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த சூஸ் ஃபைலில் வந்து கேஸ் பில்லை கொடுத்துட்டு எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்ற இடத்துல இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரோட பெயர் யார், குடும்ப தலைவி ஜெயசக்தியோட பேரில் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தேர்ந்தெடுக்கவும் எண்ணெய் நிறுவனம் அப்படின்ற இடத்துல வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் கேஸ் வாங்கியிருக்கீங்களோ பதிவு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
எல்பிஜி நுகர்வோர் எண் அப்படின்ற இடத்துல உங்களோட கேஸ் கனெக்ஷனோட கன்சியூமர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் நிறுவனம் அப்படின்ற இடத்துல சிலிண்டர் எண்ணிக்கை எத்தனை? 1. ஒரு சிலிண்டர் இருந்தால் 1ன்னு கொடுத்துக்கோங்க. 2 சிலிண்டர் இருந்தால் 2ன்னு கொடுத்துக்கோங்க. எரிவாயு நிறுவனத்தின் பெயர், நீங்கள் எந்த கேஸ் கம்பெனியில் கேஸ் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதை கொடுத்துருங்க. கன்சியூமர் நம்பர் கொடுத்துக்கோங்க. எண்ணெய் நிறுவனம், நீங்கள் 2 கேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இணைப்பு 1 அப்படின்ற இடத்துல ஒரு கேஸ் டீட்டெயில்ஸையும், இன்னும் இணைப்பு 2 அப்படின்ற இடத்துல இன்னொரு சில கேஸ் பில் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இவங்க 1 தான் வச்சுருக்காங்க. ஸோ இணைப்பு 1 அப்படின்றதுல எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் நிறுவனம் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காட்டும். ஹெச்பிசி அந்த மாதிரி காட்டும். ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் கூட ஸ்மார்ட் கார்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கீழே உறுதிப்படுத்துதல்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி மேலே எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட புதிய மின்னணு நுகர்வோர் அட்டைக்கான விண்ணப்பம் வந்து சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பதிவு செய்ய அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தப்பாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் வந்து சமர்ப்பிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து உறுதிப்படுத்துதல்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து உறுதி செய் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு குறிப்பு எண் வந்து கிரியேட் ஆகும். அந்த குறிப்பு எண்ணை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த நம்பரை வச்சு உங்களோட கார்டு ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கிறலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.